அவங்க வீட்ல எல்லாருமே வந்து நிலாவ திட்டினோனே நிலாவால தாங்கிக்க முடியல. அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. இத பார்த்துட்டு சோழன் வந்து நிலா கிட்ட சொல்றாரு, "இங்க பாருங்க, சோகத்த உள்ளே வச்சிருந்தா எப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. "வேற என்னங்க பண்றது? வாங்க, கொஞ்சம் தூரம் வெளிய போயிட்டு வரலாம். அப்பதான் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "இல்லங்க, நான் வரலங்க." அப்படின்னு சொல்றாங்க. "வெளிய போனா எப்படிங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும்? ஏங்க நீங்க வந்து பாருங்கங்க. வந்து பார்த்தா தானே வெளி உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க வளர்ந்த விதம் அப்படி. வீட்ல உள்ளவே இருந்து வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு வெளி உலகமே தெரியலங்க. இப்போ இந்த நிமிஷத்துல வெளிய சுத்துறா எப்படி இருக்கும் தெரியுமா? மனசு அப்படியே ரம்மியமாயிடுங்க." அப்படின்றாங்க. "நிஜமாவா சொல்றீங்க?" "நிஜமா தாங்க சொல்றேங்க. வரீங்களா இல்லையா?" அப்படின்னோனே, சரிங்க வரேன்." அப்படி சொல்லிட்டு போறாங்க. வந்து நிலா வந்து அப்படியே கூட்டிட்டு போறாரு சோழன். அப்படியே வந்து பறந்து போற மாதிரி இருக்கு. நிலாவுக்கு ஃபீலிங்கா இருக்கு. சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து அந்த காத்து வந்து மேல படும்போது தன்னையே மறந்து அப்படியே வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க நிலா. அடுத்து வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "ஏங்க, இங்க வெளிய வந்தோனே ஏதாவது சாப்பிடணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பார்த்து பார்த்து அழகா வாங்கி கொடுக்குறாரு. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க வந்து நம்ம நிலா. உடனே நிலா சொல்றாங்க, "ஏங்க, இந்த மாதிரி நைட்ல நான் வெளிய வந்ததே இல்லங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைமு. எங்க வீட்ல இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்கங்க வெளிய வர." எங்க வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க வீட்ல ஆளே இல்லையே. வெளிய வேணான்னு போறதுக்கு. நான் எப்போ வெளிய தாங்க சுத்திட்டு இருப்போம் நாங்க. எங்க அண்ணன் மட்டும் கேட்பாரு, "என்ன போய் எங்க வர? எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, உண்மையிலேயே பாய்ஸா பொறந்துடலாங்க. பாய்ஸா பொறந்தா இந்த மாதிரி சுத்தலாம்ல. நீங்க வேறங்க, கேர்ள்ஸா தாங்க பொறக்கணும். கேர்ள்ஸ்னா தாங்க மரியாதைலாம் நிறைய கிடைக்கும். பாய்ஸ் எங்கங்க மதிக்கிறாங்க. இப்படி ஒன்று சொல்லிடுங்க. இப்போ பாருங்க, நீங்க எப்படி சுத்துறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க கூட சுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உண்மையிலே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சுங்க. என் மனசே லேசாயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்றாங்க. "நிஜமாவா சொல்றீங்க?" "நிஜமா தாங்க சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க." "என்ன விஷயம்?" அப்படின்னு சந்தோஷமா அப்படி கேட்குறாரு. "இல்லைங்க, நான் எப்போ வந்து சோகத்தில் இருந்தாலும் சரி, எப்போ மனசு நிம்மதி இல்லாமல் சரி, அந்த நிமிஷம் நீங்கள் என்னை சிரிக்க வச்சுட்டீங்க. உங்ககிட்ட இருக்க குவாலிட்டி வந்து ரொம்ப பெரிய விஷயங்க." அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா?" "நிஜமாங்க, இது போதுங்க எனக்கு. சரி கிளம்பலாமா?" அப்படின்னு. சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அப்போ ஸ்பீட் பிரேக்கர் வருது. அப்படின்லாம் வந்து அவங்க கூட அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம சோழனுக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட நிலா அப்படியே வந்து வெக்கப்படுறாங்க. அடுத்து வந்து நிலா வந்து, "ஏங்க, கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து போகலாம்ல." அப்படின்றாங்க. சாரிங்க சாரிங்க." அப்படி சொல்லிட்டு, ஐயோ, இந்த ஸ்பீட் பிரேக்கர் வச்சவங்க வந்து என் கையில் கிடச்சான், அவனுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு வந்து நம்ம சோழன். அடுத்து வந்து நிலாவும் சோழனும் வந்து ரொம்ப லேட்டாக போயிட்டு வீட்டுக்கு வராங்க. சேரன் வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு வந்து, "எங்கே போயிட்டு வராங்க உங்கள் 2 பேரும்?" அப்படின்னோடனே, "என்னடா, நிலா மனசு சரியில்லாமல் இருந்தா அதான் நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்ததுண்ணே. நிலா இவ்வளோ சந்தோஷப்பட்டா தெரியுமா? இருண்ணே அப்படி சொல்லிட்டு தனியாக சொல்கிறாரு. "அண்ணே, இப்படியே இருந்தா நிலா என்னை விரும்ப ஆரம்பிச்சிடுவான்னு தோணுதுண்ணே. எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே." அப்படின்னோடனே, "டேய், அது நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனால் அந்த பொண்ணு எதனால் அப்படி பண்ணுறாளோ?" அப்படின்னோடனே, "என்னண்ணே நீங்கள் இப்படி சொல்கிற? இங்கே மனசு கஷ்டமானது உன் கூட வந்திருக்கா, அதுக்காக உடனே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டா அர்த்தமாடா?" அப்படின்னோடனே, "ஏன்னா இப்படி நெகட்டிவாக பேசுகிற, ப்ளீஸ்ண்ணே இப்படிலாம் பேசாதண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நிலாவை நினச்சி அவங்க அம்மா ரொம்ப கவலையாக இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து, "இப்போ என்னதாம்மா பண்ணோம்?" அப்படின்னு சொல்கிறாரு. "நிலாவை நீ போய் கூட்டிகிட்டு வரணும்." அப்படின்னா, "சரி, நிலா யார்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவா, எல்லாம் இவகிட்ட தான் பேசுகிறா." அப்படின்னோடனே, "நீ போய் கூட்டிகிட்டு வரியா? நிலா கிட்ட பேசி எப்படியாவது வந்து சமைச்சு கூட்டின்னு வந்துரு." அப்படின்னு சொல்கிறாங்க. "நானா அத்தை?" அப்படின்னோடனே, "ஆமாம்மா, ஒன்று தான் நம்பியிருக்கேன். நீ தான் நிலாவை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வரணும். பேசி வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துரு." அப்படின்னோடனே, சரிங்க சரிங்க அத்தை." அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நிலாவோட அண்ணி வந்து அவங்க அண்ணியை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கல ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. "அண்ணி, நீங்களா? என்னை பார்க்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நிலா, உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன்." "அண்ணி, உண்மையிலேயா அண்ணி?" அப்படின்னு சொன்னோன்னே, "ஆமா நிலா, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை வேணாம், உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க நிலா." அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன நீ சொல்கிறீங்க?" அப்படின்னோடனே, "ஆமாம், உன்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு சோழன் பார்த்துட்டு.